நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 213வது திருநாமம் சத்யாய நமக. மனிதர்கள் தேவர்களுக்கு சமர்ப்பிக்கும் பொருட்களையெல்லாம் தேவலோகத்தில் கொண்டு சேர்க்கும் தூதுவராக அக்னி பகவானை தேவர்கள் நியமித்தார்கள். ஆனால் தூதுவர் பணியை விரும்பாத அக்னி தேவலோகத்திலிருந்து வெளியேறி கடலுக்குள் ஒளிந்து கொண்டார். அக்னியை அனைத்து உலகங்களிலும் தேடினார்கள் தேவர்கள். ஆனால் அவர்களால் கண்டுபிடிக்க இயலவில்லை. நெருப்புக்கு நேர்மாறாக இருக்கும் தண்ணீரினுள் அக்னி ஒளிந்து கொள்வார் என்று தேவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் கடலில் வாழ்ந்த சில மீன்கள் நீர்மட்டத்துக்கு மேலே துள்ளி வந்து அக்னி உள்ளே ஒளிந்திருப்பதை கஞ்சாடை மூலம் தேவர்களுக்கு தெரியப்படுத்தின. அதனால் கடலினுள் ஒளிந்திருந்த அக்னியை கண்டுபிடித்து தூதுவர் பதவியில் அமர்த்தினார்கள் தேவர்கள். மீன்களின் இச்செயலால் கோபம் கொண்ட அக்னி, மீன்களே, தேவர்கள் என்னை பிடிப்பதற்கு நீங்கள் காரணமாகி விட்டீர்கள். இதற்கு தண்டனையாக இனி கோள் சொல்லிகளான உங்கள் இனத்தை மனிதர்கள் வலை வீசி பிடித்து கொல்லுவார்கள் என்று சாபமிட்டார். அதிலிருந்து மனிதர்கள் வலை வீசி மீன்களை பிடிக்கத் தொடங்கியதாக கிருஷ்ண யஜுர் வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. அக்னியின் சாபத்தை பெற்ற மீன்கள் அந்த சாபத்திலிருந்து தங்களை காக்க வேண்டும் என்று மகாலட்சுமியிடமும் திருமாலிடமும் வேண்டின. நாங்கள் உண்மையைத்தானே சொன்னோம், பொய் சொல்லவில்லையே, அவ்வாறு இருக்க எங்களுக்கு ஏன் இந்த தண்டனை என்று கேட்டன மீன்கள். அதற்கு திருமால், நடந்ததை அப்படியே கூறுவது வாய்மை அல்ல. அனைத்து உயிர்களுக்கும் எது நன்மை பயக்குமோ அத்தகைய விஷயத்தை சொல்வதற்குத்தான் வாய்மை என்று பெயர். வாய்மை எனப்படுவது யாதெனில், யாதொன்றும் தீமையில்லாத சொலல் என்பதென்றோ வள்ளுவரின் வாக்கு. எனவே நீங்கள் உண்மையை பேசியிருந்தாலும் அக்னியை காட்டி கொடுக்க கோள் சொன்னது தவறான செயலாகும் என்றார் திருமால். அப்பொழுது மகாலட்சுமி, சுவாமி, இந்த மீன்கள் நீங்களே கதி என்று உங்களிடம் வந்துள்ளன. அதனால் மீன்கள் செய்த பிழையை சுட்டிக்காட்டுவதை விட்டுவிட்டு மீன் இனத்துக்கு பெருமை உண்டாக்கும்படி நீங்கள் அருள் புரிய வேண்டும் என்று திருமாலிடம் கூறினாள். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் திருமால். நீங்கள் ஒரு பெரிய மீனாக அவதாரம் செய்தால் பெருமாளின் அவதாரம் என்று கருதி மக்கள் மீன்களை மதிக்கத் தொடங்குவார்கள் என்று கூறினாள் மகாலட்சுமி. மகாலட்சுமியின் ஆலோசனைப்படி திருமாலும் மீன் வடிவில் மத்ஸ்யாவதாரம் செய்தார். முன்பு மீன்கள் செய்தது போல் நடந்த உண்மையை மட்டும் பேசாமல் அனைத்து உயிர்களுக்கும் நன்மை பயக்கும் உண்மைகளாகிய வேதாந்த ரகசியங்களை சத்தியவிரத மன்னனுக்கு உபதேசம் செய்தார். இவ்வாறு வெறும் உண்மையை பேசாது மிக சிறந்த நன்மை பயக்கும் உண்மையை மத்ஸ்யமூர்த்தி பேசியதால் மக்கள் மீன்களை மதிக்கத் தொடங்கினார்கள். பாண்டிய மன்னர்களும் தங்கள் கொடியில் மீன் சின்னத்தை வைத்தார்கள். அதே பாண்டிய நாட்டில் நம்மாழ்வாரை அவதரிக்க செய்தார் திருமால். மறைப்பார் கடலை திருநாவின் மந்திரத்தால் கடைந்து துறைப்பால் படித்து தமிழ் ஆயிரத்தின் சுவையமுதம் என்ற பாடலுக்கு ஏற்ப தமது நாவையே மத்தாக கொண்டு கடினமான வடமொழி வேதம் எனும் கடலை கடந்து திருவாய்மொழி எனும் எளிய இனிய தமிழ் அமுதை அடியார்களுக்கு நம்மாழ்வார் வழங்கினார். இவ்வாறு உயர்ந்த உண்மைகளையும் இரகசியங்களையும் அடியார்களுக்கு மத்ஸ்ய புராணம் மூலமாகவும் நம்மாழ்வாரின் திருவாய்மொழி மூலமாகவும் வெளியிட்ட மத்ஸ்யமூர்த்தி சத்ய என்று அழைக்கப்படுகிறார். சத்ய என்றால் அடியார்களிடத்தில் உண்மையாக இருப்பவர், அதாவது வெறும் உண்மையை சொல்லாமல் மிக சிறந்த நன்மை பயக்கும் உண்மையை வெளியிடுபவர் என்று பொருள். அதுவே சகஸ்ரநாமத்தின் 213வது திருநாமம். சத்யாய நம என தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் வாழ்வில் எந்நாளும் வாய்மையில இருந்து வழுவாதபடி திருமால் அருள் புரிவார். நாராயண நாராயண.